குடிநீர் வசதி செய்து தரக்கோரி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட துப்புரவு பணியாளர்களை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் நிபந்தன் சாதி பெயரை கூறி திட்டிய வீடியோ வெளியானது. இந்நிலையில் அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க துப்புரவு பணியாளருக்காக குடியிருப்பு வளாகம் அமைக்கப்பட்டது. இந்த வளாகத்திற்காக சாலை வசதி அமைக்கும் பணிக்காக குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த சூழல்ல சாலை பணி கிடப்பில் போடப்பட்ட நிலையில அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் வசதி இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வந்தாங்க. இது தொடர்பா அந்த பகுதியை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் குடிநீர் வசதி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட நிலையில அப்போது பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்த துணைத் தலைவர் நிபந்தன் அங்கு வந்த துப்புரவு பணியாளர்களை மிகவும் அவதூறாக பேசியும் அதிகார தோணில் பேசியும் மேலும் அவர்களை மிரட்டும் விதமாக பேசியதாக கூறப்படுகிறது.